எந்த கோயில் கூட்டமா இருக்கோ இல்லையோ, முருகன் கோயில்ல மக்கள் கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க. எந்த சைடு பார்த்தாலும் முருகா, முருகா அப்படிங்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. சொந்த வீடு வாங்கணுமா? சிறுவாபுரிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் வேணுமா? சிறுவாபுரிக்கு போங்க. நீங்க இந்த 6 படை வீடுகள்ல லோலோன்னு 6 படை வீட்டுக்கு போறதுக்கு அந்த எல்லா ஆசீர்வாதமும் ஒரே இடத்துல வாங்கணும்னா அந்த சிறுவாபுரி முருகனை போய் பார்த்தா போதும், எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த சிறுவாபுரி முருகனை பத்தியும் அந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை பத்தியும் தெளிவா சொன்னேன். வீடு வேணும், தங்கத்துக்கு இடம் வேணும். நீங்க ஜென்மத்திலே வீடு வாங்கினதுல வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பேர் வீட்டுல இந்த மாந்தி தோஷம்லாம் ஏற்பட்டு பிசாசுங்க, துர்தேவதைகள் இதெல்லாம் ஏற்படும். சில பேர் வாஸ்து குறைபாடு வீட்டில் போய் கஷ்டப்படுவாங்க. வெளியில இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள போகும்போது சண்டை நடக்கும். அதாவது வீடு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனை தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த சிறுவாபுரி.